கடை உரிமையாளர்கள் இருவரிடையே மோதல். ஒருவர் படுகாயம். நடந்தது என்ன? ஈரோடு மாமரத்து பாளையத்தில் கடந்த 5 ஆண்டுகளாக சிவக்குமார் மற்றும் சண்முகவல்லி தம்பதியினர் ஒரு தனியார் வணிக வளாகத்தின் வலதுபுறம் தள்ளுவண்டியில் பானிபூரி கடை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் சுமார் 1 மாதத்திற்கு முன்பு சதீஷ்குமார் என்பவர் அதே வளாகத்தின் இடதுபுறம் தள்ளுவண்டியில் பானிபூரி கடை தொடங்கினார். சதீஷ்குமார் ஆரம்பத்தில் பானிபூரி மட்டுமே விற்பனை செய்து வந்த நிலையில் நாளடைவில் சிவக்குமார் விற்பனை செய்யும் அனைத்து உணவுப் பொருட்களையும் தனது கடையில் விற்பனை செய்ய தொடங்கினார். இதனால் சிவக்குமாரின் வியாபாரம் பாதிக்கப்பட்டு கடந்த 4 நாட்கள் இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதங்கள் நடைபெற்று வந்துள்ளன. ஜூன் 20ஆம் தேதி அன்று இந்த வாக்குவாதம் கைகலப்பாக மாறியது. இரு பானிபூரி கடைக்காரர்களும் ஒருவரையொருவர் தாக்கிக் கொண்டனர். இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்த வடக்கு காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். இந்த மோதலில் சதீஷ்குமார் ரத்த காயமடைந்து அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த மோதல் காட்சிகளை அங்கிருந்த பொதுமக்கள் தங்கள் செல்போன்களில் பதிவு செய்துள்ளனர்.